ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஸோ அதற்கான ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துச்சு. ஸோ அது யார் யார் பிளேயர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச ஃபெடரேஷன் கப்பில் யாரெல்லாம் சாம்பியன், யாருக்கு என்ன மெடல் கிடைச்சதுக்கு, தமிழ்நாடு பெண்கள் அணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோவில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது குட்டி வீடியோ தான், பட் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, NIPயா PKL டெபியூட் ஆகி வேற லெவலில் கலக்கின பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இப்போ நாம விஷயத்துக்குள்ள வருவோம், அதாவது அப்டேட்ஸ்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் ஃபெடரேஷன் கப், 4th நேஷனல் ஃபெடரேஷன் கபடி கப் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடந்திருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல போட்டிகள் போயிருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்க செமிஃபைனல்ல தோல்வி அடைந்த ஹரியானா மற்றும் தமிழ்நாடு ரெண்டு டீமுக்கும் பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. நார்மலாலாம் இல்லைங்க, கண்டிப்பா சூப்பராகவே ஃபைட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா தமிழ்நாடு கேர்ள்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பவித்ரா கேப்டன்சி வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா கார்த்திகா அந்த செமிஃபைனல் மேட்ச்ல எடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல், அல்டிமேட் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓவரால் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. போத் தமிழ்நாடு கேர்ள்ஸ் அண்ட் ஹரியானா கேர்ள்ஸ் பிரான்ஸ் மெடல் தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அவங்கள செமிஃபைனல்ல பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆகியிருந்த ரெண்டு டீம் இருக்காங்க, இமாச்சல் பிரதேஷ் அண்ட் இந்தியன் ரயில்வேஸ். அதுல இமாச்சல் பிரதேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்ஸ் கபடி யூனிட்டை வச்சிருக்கிற ஒரு டீம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கோல்டன் மெடல் அடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் இந்தியன் ரயில்வேஸுக்கு சில்வர் மெடல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. மென் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேம் ஹரியானா அண்ட் சர்வீசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். எனக்கு பெரிய சர்ப்ரைசஸ் தான், பட் ஹரியானா அண்ட் சர்வீசஸ் கொஞ்சம் யங் டீமை கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. எனக்கு சர்ப்ரைஸ் ராஜஸ்தான் ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆனதுதான். ராஜஸ்தான் ஃபைனல் போயிருந்தாலும் இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்தியன் ரயில்வேஸ் ஈஸியாவே பீட் பண்ணிட்டாங்க நம்மளோட ராஜஸ்தான அப்படின்னு தான் சொல்லணும். 42-18 சொல்லிட்டு ஒரு ஒன் சைடட் கேமா இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. முக்கியமா ஃபைனல் மேட்ச்ல சுபம் ஷிண்டே 9 டேக்கிள் பாயிண்ட், சுமித் 7 டேக்கிள் பாயிண்ட், சஜின் கே பரவன் 9 ரைட் பிளஸ் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ், குமன் சிங் 5 ரைட் பாயிண்ட்ஸ், பர்வேஷ் மாலிக் 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஓவரால் மேட்சஸ் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் சாம்பியனா இருந்தாங்க இந்தியன் ரயில்வேஸ். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நம்ம சுதாகர் எம், தமிழகத்தை சேர்ந்த வீரர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு, நிறைய பாராட்டுகளும் வாங்கியிருந்தாரு. சேம் அபினேஷ் நடராஜனும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் PKL 12 விஷயத்துக்குள்ள வரேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு டீம் கிட்ட இருந்து. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான். PKL சீசன் 11ல 4 NIP அவங்க சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. சோம்பீர் மெஹ்ரா அப்படிங்கிற ரைட் ரைடர், நிதின் குமார் அப்படிங்கிற ரைட் கவர், ரோனக் சௌத்ரி அப்படிங்கிற ரைட் கார்னர் அண்ட் ரித்திக் சர்மா அப்படிங்கிற ரைட் ரைடர். ஸோ இந்த 4 பேரையும் அப்படியே நாங்கள் ரீட்டைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான PKL சீசன் 12க்கான ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலா. இதுக்கப்புறமா ஒவ்வொரு டீமும் தங்களோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். இதுக்கப்புறம் PKL சீசன் 12 ஆக்ஷன் சீக்கிரமா நெருங்க போகுது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமும் இந்த அஃபிஷியல் அப்டேட்ல இருந்தே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்க்கும்போது PKL சீசன் 12க்கான ஆக்ஷன் ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், பை.